ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10th நியூ சிலபஸ் தமிழ் அதில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக 8வது இயல் அதில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். இயல் 8 பாவகை அலகிடுதல் பாடத்தில் இருக்கிற வினாக்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். விடை பாருங்க. விடை பக்கத்திலே கொடுத்துருக்கு பாருங்க. விடை ஆ அகவற்பா. அடுத்ததா பாடத்தில் இருக்கிற கூடுதல் வினாக்கள் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. யாப்பின் உறுப்புகள். விடை பாருங்க. விடை இ 6. யாப்பின் உறுப்புகள் 6. அடுத்ததா ரெண்டாவது கொஷின் பாருங்க. பொருத்தி காட்டுக. அது நல்லா பாருங்க. பாவகை ஓசை. விடை பாருங்க. விடை ஆ 2 4 1 3. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆ வெண்பா, அதற்கு செப்பல் ஓசை. அடுத்ததா ஆசிரியர்பா பாருங்க, அதுக்கு அகவல் ஓசை. அடுத்ததா பாருங்க. களிப்பா, அதற்கு துள்ளல் ஓசை. அடுத்ததா லாஸ்ட் ஈ பாருங்க. வஞ்சிப்பா, அதுக்கு தூங்கல் ஓசை. அடுத்ததா மூணாவது கொஸ்டின் பாருங்க. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அடி அமையும் பாவகை. விடை பாருங்க. விடை ஆ ஆசிரியர் பா. வீடியோவில் ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் ஒரு சின்ன சின்ன கேப் விடுறோம்ல, அது ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக தான். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் பார்த்துடாதீங்க. இருக்கிற கொஷினை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொஷின் பார்த்தா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா நான்காவது கொஷின் பார்க்கலாம். வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? விடை பாருங்க. விடை இ 5. அடுத்ததா ஐந்தாவது கொஷின் பாருங்க. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. விடை பாருங்க. விடை ஆ துள்ளல். செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. அடுத்ததா ஆறாவது கொஷின் பாருங்க. வெண்பாவில் அமைந்த நூல்கள். வெண்பாவில் அமைந்த நூல்கள். விடை பாருங்க. விடை ஆ குறள் நாலடியார். அடுத்ததா ஏழாவது கொஷின் பாருங்க. ஈரடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும் பா. விடை பாருங்க. விடை ஆ வெண்பா. அடுத்ததா எட்டாவது கொஷின் பாருங்க. பெருங்கதை காப்பியத்தில் அமைந்த பாவகை. விடை பாருங்க. விடை ஆ அகவற்பா. அடுத்ததா ஒன்பதாவது கொஷின் பாருங்க. 13 அடிக்கும் மேற்பட்டு வரும் பாவகை. விடை பாருங்க. விடை ஆ வஞ்சிப்பா. அடுத்ததா 10வது கொஷின் பாருங்க. சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே வருவது. விடை பாருங்க. விடை ஆ தூங்கல் ஓசை. அடுத்ததா 11வது கொஷின் பாருங்க. இருவர் உரையாடுவது போன்றே ஓசை. விடை பாருங்க. விடை ஆ செப்பல் ஓசை. அடுத்ததா 12வது கொஷின் பாருங்க. ஆசிரியர் பாவின் வகைகள். விடை பாருங்க. விடை ஆ 4. அடுத்ததா 13வது கொஷின் பாருங்க. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை. விடை பாருங்க. விடை ஆ ஆசிரியர் பா.
அடுத்ததா பாருங்க 14வது கொஷின். பொறுத்துக. விடை பாருங்க. விடை வந்து ஆ, 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு ஈ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இருவர் உரையாடுவது போன்றது. அதுக்கு வந்து செப்பலோசை. அடுத்ததா பாருங்க. 2வது பாருங்க. சொற்பொழிவாற்றுவது போன்றது. அதுக்கு வந்து அகவல் ஓசை. அதுக்கப்புறமா 3வது பாருங்க. தாழ்ந்து உயர்ந்து வருவது. அதற்கு வந்து துள்ளல் ஓசை. அடுத்ததா 4வது பாருங்க. தாழ்ந்தே வருவது. அதற்கு பாருங்க தூங்கல் ஓசை. அதுக்கு அடுத்தது பாருங்க 15வது கொஷின். அகவர் பாவுடன் தொடர்பில்லாத ஒன்று. விடை பாருங்க. விடை வந்து ஈ, நாலடியார். அதுக்கப்புறம் பாருங்க 16வது கொஷின். பா வகையால் தொடர்பில்லாத ஒன்று. விடை பாருங்க. விடை வந்து ஈ, திருக்குறள். அடுத்ததா 17வது கொஷின் பார்க்கலாம். பொறுத்துக. விடை பாருங்க. விடை வந்து ஆ, 1க்கு ஈ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேர், அதுக்கு வந்து நாள். 2வது பாருங்க. நிறை, அதற்கு வந்து மலர். 3வது பாருங்க. நேர்ப்பு, அதற்கு வந்து காசு. 4வது பாருங்க. 4வது வந்து நிறைவு, அதற்கு வந்து பிறப்பு. அடுத்ததா 18வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. விடை பாருங்க. விடை வந்து ஆ, 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு ஈ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேர், நேர், அதற்கு வந்து தேமா. நிறை, நேர், அதற்கு வந்து புளிமா. 3வது பாருங்க. நேர், நிறை, அதற்கு வந்து கூவிலம். அடுத்ததா 4வது பாருங்க. நிறை, நிறை அப்படின்னு வந்தா கருவிலம். அடுத்ததா 19வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. விடை பாருங்க. விடை வந்து ஆ, 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு ஈ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேர், நேர், நேர் அப்படின்னு வந்தா தேமாங்காய். 2வது பாருங்க. நிறை, நேர், நேர் அப்படின்னு வந்தா புளிமாங்காய். 3வது பாருங்க. நேர், நிறை, நேர் அப்படின்னு வந்தா கூவிலங்காய். 4வது பாருங்க. நிறை, நிறை, நேர் அப்படின்னு வந்தா கருவிலங்காய். அடுத்ததா 20வது கொஷின் பாருங்க. பொறுத்துக. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. என்னடா இது நிறை, நேர், நேர், நிறை அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாமில் வர்றது தான். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பரோட்டா சாப்பிட்றது அவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா இதை யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படி இருக்குது நம்ம இதுவே. ஸோ பரவாயில்ல, அந்த கான்செப்ட்லாம் போத்தவில்லை. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எக்ஸாமுக்கு எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். விடை பாருங்க. விடை வந்து ஆ, 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு ஈ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேர், நேர், நிறை, அதற்கு வந்து தேமாங்கனி. அடுத்ததா 2வது பாருங்க. நிறை, நேர், நிறை, அதற்கு வந்து புளிமாங்கனி. அடுத்ததா 3வது பாருங்க. நேர், நிறை, நிறை, அதற்கு வந்து கூவிலங்கனி. அடுத்ததா 4வது பாருங்க. நிறை, 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 அதற்கு வந்து கருவிலங்கனி. இந்த பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்துகையோட டீட்டெயிலாக பின்னாடி அட்டவணையில் வருது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும், கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுவும். அடுத்ததா 21வது கொஸ்டின் பாருங்க. புலவர் குழந்தை இயற்றிய யாப்பு நூல். விடை பாருங்க. விடை வந்து ஆ, யாப்பதிகாரம். இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் இதோட முடியுது. நான் ஒரு அட்டவணை சொல்லியிருந்தேன்ல, அது வந்து அடுத்ததாக வருது. அதையும் பார்த்துக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டவணை பாருங்க. மூ வசை சீர், காய் சீர் இருக்கு, கனி சீர் இருக்கு. அதில் காய் சீர் பாருங்க. நேர், 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 தேமாங்காய். நிறை, நேர், நேர்,
புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். அதுக்கப்புறமா கனி சீர்பாருங்க. நேர் நேர் நிறை தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை கூவிலங்கனி. அதுக்கப்புறமா அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அந்த குறளை சீர் அசை வாய்ப்பாடு அது எப்படி பிரிக்கிறாங்கன்றது ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல. பார்க்கலாம் வாங்க. குறளை பாருங்க. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். 7 சொல் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சொல் பாருங்க, உலகத்தோ. சீரை பாருங்க, உலகத்தோ. அதுக்கப்புறமா அதோட அசையை பாருங்க. உல அதற்கு வந்து நிறை, கத் அதற்கு வந்து நேர், தோ அதற்கு வந்து நேர். அப்போ நம்ம வாய்ப்பாடில் நம்ம என்ன பார்த்தோம், நிறை நேர் நேர் அப்படின்னு வந்தால் புளிமாங்காய் அதுதான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே பிரிக்கணும். ஸோ நான் கடற்கடன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது சொல்ல பாருங்கள், டோட் டா. அப்போ அசையை பாருங்கள், டோட் அதுக்கு வந்து நேர், டா அதற்கு வந்து நேர். நேர் நேர் வந்தால் தேமா. ஒழு அதுக்கப்புறமா கல். ஒழு அப்படி வந்தால் நிறை, கல் அப்படி வந்தால் நேர். அப்போ வாய்ப்பாடை பாருங்கள், நிறை நேர் அப்படி வந்தால் புளிமா. நான்காவதாக பாருங்கள், பல கற்றும். பலக்கு பாருங்கள், அசையை பாருங்கள், பல அப்படின்னு வந்தால் நிறை, கர் அப்படி வந்தால் நேர், ரூம் அதுக்கு வந்தால் நேர். அப்போ வாய்ப்பாடை பாருங்கள், நிறை நேர் நேர் அப்படின்னு வந்தால் அந்த வாய்ப்பாடு வந்து புளிமாங்காய். ஐந்தாவது பாருங்கள், கல் லார். கல்லுக்கு வந்து நேர், லார் அதற்கும் நேர். அப்போ நேர் நேர் வந்தால் வாய்ப்பாடுனா வரும் தேமா. ஆறாவதாக பாருங்கள், அரி விழா. அரிக்கு வந்து நிறை, விழா அதற்கு வந்து நிறை. அப்போ நிறை நிறைன்னு வந்தால் என்ன வரும், கருவிலம். ஏழாவதாக பாருங்கள், தார். அசையை பாருங்கள், நேர். வாய்ப்பாடை பாருங்கள், நாள். அசையில் நேர்னு வருதுல்ல, அந்த நேர் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சீரை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தரேன் பாருங்க. அது எப்பயுமே மறக்கக்கூடாது. உயிர்மெய் எழுத்து கூட மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது நேர். ஃபார் எக்ஸாம்பிள் காங்கானா சாங்கா டானா தா அதெல்லாம் இருக்குல்ல, அது கூட இக்கு இங்கு இச்சு அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்தால் அது நேர். அது நம்ம மறக்கக்கூடாது. இப்போ வந்து சீரில் வந்து ஒற்றை எழுத்து வரல, வெறும் உயிர்மெய் எழுத்து மட்டும் வருது. காங்கானச்சா அந்த 216 எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, அதற்கும் அசை வந்து நேர் தான். இப்போ இன்னொரு டவுட் வந்துடும், அப்போ நிறைக்கு எப்படி அந்த சீரை பிரிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒரு சின்ன டவுட் வரும். அதையும் சொல்லிடுறேன். உயிர்மெய் எழுத்து கூட உயிர் எழுத்து சேர்ந்து வந்தால் அது நிறை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ எழுத்து இருக்குல்ல ஆ ஆ இ, அது கூட உயிர்மெய் எழுத்து 216 எழுத்தில் எதனா ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது நிறை, சேர்ந்து வந்தால் நிறை. அதுக்கப்புறமா பாருங்கள், உயிர்மெய் எழுத்தும் சேர்ந்து வந்தாலும் நிறை தான். அட்டவணை இதோட முடியுது. அடுத்ததாக கலை சொற்கள் அறிவோம். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, பிலோசபர் அப்படின்னா மெய்யியலாளர், ரினோன்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, ரிவோவலேஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம். இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க்கு குறிப்பு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எதனா டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான தீர்வை பார்த்துடலாம். 9ல் லாஸ்ட் டாபிக் பாருங்கள், அணிகள். பாட நூல்களில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. விடை பாருங்க, விடை வந்து பக்கத்திலே இருக்கு பாருங்க. விடை வந்து இ, உருவகம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, மக்களுக்கு அழகு சேர்ப்பன டேஸ் ஆகும். விடை பாருங்க, விடை வந்து ஆ, அணிகலன்கள். மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் ஆகும். அடுத்ததா 2வது கொஷின் பாருங்க, தீவகம் என்ற சொல்லின் பொருள்.
விடை பாருங்க, விடை வந்து இ விளக்கு. அடுத்ததா 3வது கொஸ்டின் பாருங்க. கோவலனும் கண்ணகியும் டேஸ் நகருக்கு சென்றபோது கொடிகள் அசைந்தன. விடை பாருங்க, விடை வந்து இ மதுரை. கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன. அடுத்ததா 4வது கொஸ்டின் பாருங்க. தீவக அணி டேஸ் வகைப்படும். விடை பாருங்க, விடை வந்து ஆ 3. தீவக அணி 3 வகைப்படும். அடுத்ததா 5வது கொஸ்டின் பாருங்க. நிரல் நிறையணி இதில் நிறை என்பதன் பொருள். விடை பாருங்க, விடை வந்து ஆ வரிசை. நிறை அப்படின்னா வரிசை. அடுத்ததா 6வது கொஸ்டின் பாருங்க. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது டேஸ் அணி ஆகும். விடை பாருங்க, விடை வந்து ஆ நிரல் நிறை அணி. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது நிரல் நிறை அணி ஆகும். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு சின்ன இன்சானா சொல்கிறது என்னென்னா, ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் ஒரு கேப் வருதுன்னா அந்த கேப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அந்த கேப் விட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள் 7வது கொஷின். தன்மை அணியின் வகைகள் டேஸ் ஆகும். விடை பாருங்க, விடை வந்து ஆ 4. தன்மை அணியின் வகைகள் 4 ஆகும். அடுத்ததா 8வது கொஷின் பாருங்க. தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர். விடை பாருங்க, விடை வந்து இ தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை அணியை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். அடுத்ததா 9வது கொஷின் பாருங்க. வையை நதி பாயும் நகரம். விடை பாருங்க, விடை வந்து ஆ மதுரை. அடுத்ததா 10வது கொஸ்டின் பாருங்க. சேர்ந்தன வேர்ந்தன் திருநெடுங்கண் என்னும் பாடலில் அமைந்த அணி. விடை பாருங்க, விடை வந்து ஆ தீவக அணி. அடுத்ததா பாருங்க 11வது கொஸ்டின். பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து ஆ 1க்கு ஆ 2க்கு ஆ 3க்கு ஈ 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சேர்ந்தன், அதற்கு பாருங்க சிவந்தன. அதுக்கப்புறமா 2வது பாருங்க தேவ், அதற்கு பாருங்க பகை. அதுக்கப்புறமா 3வது பாருங்க சிலை, அதற்கு வந்து வில். 4வது பாருங்க புல், அதற்கு வந்து பறவை. அடுத்ததா 12வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து ஆ 1க்கு ஈ 2க்கு ஆ 3க்கு ஆ 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தற்குறிப்பேற்றணி, அதற்கு வந்து கவிஞரின் குறிப்பேற்றல். 2வது பாருங்க தீவக அணி, அதற்கு வந்து ஒரு சொல் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருள் கொள்ளல். அடுத்ததா 3வது பாருங்க நிரல் நிறை அணி, அதற்கு பாருங்க சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளல். அடுத்ததா 4வது பாருங்க தன்மை அணி, அதற்கு பாருங்க உண்மையான இயல்பு தன்மை. இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க்கு இதோட முடியுது. அடுத்ததா இந்த டாப்பிக்கில் இருக்க குறிப்பெல்லாம் வருது, ஸோ அதையும் பார்த்துடலாம். கலை சொல் அறிவோம் பாருங்க. ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. அடுத்ததா பாருங்க கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. அடுத்ததா பாருங்க கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்ததா பாருங்க சின்ன குறிப்பு. ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உழைக்கி. இந்த வரிகள் வந்து மதுரை காஞ்சில வருது. அதுக்கப்புறம் பாருங்க திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம். அடுத்ததா பாருங்க ஒரு சின்ன குறிப்பு தான். அறிவை விரிவு செய். யானை சவாரி, அதோட நூல் ஆசிரியர் பாருங்க பா வண்ணன். அதுக்கப்புறமா பாருங்க கல் மரம், அதோட ஆசிரியர் பாருங்க திலகவதி. அடுத்ததா பாருங்க அற்ற திங்கள் அவ்வெண்ணிலவில், அதோட ஆசிரியர் நா முருகேச பாண்டியன். இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க்கு குறிப்பு எல்லாமே முடிஞ்சிச்சு.
இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான தீர்வை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அதை டச் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட்.